இப்போ நம்ம ஓதுறது வந்து தஜ்வீத் முறைப்படி தான் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் பொதுவாக நம்ம ஓதுறது வந்து சாதாரணமாக இப்போ மொட்டையாக ஓதுறாங்க. ஹலக்கா அப்படின்னா மொட்டை அடித்தல்னு அர்த்தம் வருது. ஹலக்க அப்படின்னா படைத்தான். பொதுவாக நம்ம பெண்கள் எல்லாம் அனைவரும் எப்படி ஓதணும் சாதாரணமாக ஓதிட்டு போயிடுறாங்க. ஓதுதலில் வந்து ஒரு உச்சரிப்பு பிழைகள் நிறைய இருக்கு இல்லையா? அதை குறித்து ஒரு விளக்கம் வேணும். எந்த ஒரு ஆங்கிலத்தை படிக்கிறதா இருந்தால் ஆங்கில உச்சரிப்புல தான் அந்த எழுத்தை வாசிச்சா தான் அது ஆங்கிலத்தை வாசிச்சது ஆகும். தமிழை வாசிக்கிறதா இருந்தால் தமிழுக்குன்ற ஒரு உச்சரிப்பு இருக்கிறது, அதில் தான் அதை வாசிக்கணும். அரபு மொழியில் இந்த குரானை இறக்கியிருக்கணும்னு நல்லா சொல்கிற காரணத்தினால அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையுமே அரபு மொழி உச்சரிப்போடு தான் என்ன செய்யணும், வாசிக்கணுமே தவிர நம்ம மொழி உச்சரிப்புப்படி என்ன செய்யக்கூடாது, வாசிக்கக்கூடாது. சில எழுத்துக்கள் வந்து அரபு மொழியில் உள்ள ஒரு எழுத்துக்கு நிகராக தமிழில் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம தமிழ் எழுத்து மாதிரி வாசி விட்டோம்னு சொன்னால் அங்கே அர்த்தம் மாறிக்கிறோம். அதெல்லாம் கரெக்டான விஷயந்தான். அது உதாரணம் கூட அவங்க சொன்னாங்க, ஹா ஹலக்கன் ஹா போட்டோம்னா படைத்தாண்டு அர்த்தம். அந்த ஹா இல்லாமல் ஹலக்கண்டு போட்டால் சிறைச்சாண்டு அர்த்தம் ஆயிரும். படைச்சான் என்பதற்கு என்ன ஆயிரும், சிறைச்சாண்டு அர்த்தம் மாறிக்கிறோம். இந்த உச்சரிப்புகள் எல்லாம் சரியில்லாமல் அவங்க செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இது கரெக்டு தான். ஆனால் இதில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இதெல்லாம் வந்து வேணும்னு செஞ்சால் தான் இதெல்லாம் குற்றமாகுங்க. அல்லாஹ் வந்து நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, மனித நாக்குகள், இந்த நாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 25% நாக்குகள் வந்து எதுக்கும் வசப்படாத நாக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வழங்குதா? நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சுட்டு போட்டாலும் சில உச்சரிப்பு சில பேருக்கு வராது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. உதாரணமாக வந்து மெட்ராஸில் போய் வாழைப்பழம்னு சொல்லுங்க பார்ப்போம். வாழைப்பழம் தான் சொல்லுவான் அவன். வாழைப்பழம்னு சொன்னால் அந்த சிறப்பு லகரம் அவனுக்கு வருமானா வராது. அவனுக்கு அந்த மொழியை வெறுக்கிறதோ சொல்லக்கூடாதுங்கிறதோ இல்லை. அப்படியே அவன் பழகிட்ட காரணத்தினால ரொம்ப அதிகமான மக்களுக்கு என்ன செய்யாது, தமிழுக்கு உள்ள அந்த சிறப்பு லகரம் வந்து அவனுக்கு வந்து வராது. அப்படியான ஒரு நிலைமையை பார்க்குறோம். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த ஹாங்கிறது நம்ம மொழியில் இல்லை. ஹா என்பது வந்து தமிழ் மொழியில் அப்படி ஒரு எழுத்து இருந்தால் ஈஸியாக ஹான்னு சொல்லிட்டு போயிடுவான். காணாவை அவனுக்கு சொல்லிட முடியுது, ஹானாவை சொல்ல முடியுது நம்ம மொழியில் இருக்கிறதுனால. ஹாங்கிறது வந்து அப்படி ஒரு எழுத்து வந்து நம்ம பாஷையில் இல்லை. இல்லைங்கும்போது அவனுக்கு என்ன செய்யும்னா அந்த ஹாங்கிறத காண்டு சொல்லுவான், இல்லாட்டி ஹாண்டு தான் வரும் சில பேருக்கு. இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் இதை வந்து அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? லாஜிக்கு படி இது தப்புன்னு வச்சாலும் இதை வந்து குற்றம் பிடிப்பானான்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்கும். அதுக்கு ஏறலை, ஒருத்தனுக்கு வரலை. இதையெல்லாம் புட்டுச்சு இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் யாரும் இல்லை, கொடூரமானவன் கிடையாது. நம்ம புள்ள பேசுது, பேசும்போது செய்யும் எந்த உச்சரிப்புமே போடான்னு கூட சொல்லுறது. அவாப்பா பார்த்து கோபம் வருமா? என் பிள்ளை நல்லா பேசுது அப்படி தான் சொல்லுவோம். உச்சரிப்புகளை தப்பு தப்பாக குழந்தைகள் சொன்னாலும் இந்த அளவுக்கு சொல்லுதுன்னு நம்ம என்ன செய்வோம், அது வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிடுவோம். ஏன்னு கேட்டால் அது வரலை. குழந்தையாக இருக்கிறதுனால சில வார்த்தைகள் வராமல் இருந்தால் கூட அது என்ன செய்யணும், நம்மளும் டானாவெலாம் வராது குழந்தைக்கு. டானாவை தானான்னு தான் சொல்லணும். அது தானான்னு என்ன செய்வோம், நம்ம வந்து அதை சிரிச்சுக்கிறோமே தவிர அதுக்கு மண்டையில் அடிப்போமா? நம்ம அடிக்க மாட்டோம். அப்போ ரப்புல் ஆலமீன் அதை விட கருணை உள்ளவன் தானே. நமக்கு வரலையா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதா, இலக்கணத்தை எடுத்து வச்சு நீ ஹா அப்படின்லாம் கேட்பானான்னு கேட்க மாட்டான். அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அப்போ ஒருத்தன் திக்கி திக்கி எவன் ஓதுகிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், சந்தோஷப்படுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஓத தெரியல, திக்கி திக்கி ஓதுறான், கொஞ்சம் முன்ன பின்ன வருது. இப்படி கடுப்படியாக சொன்னேன்னு வைங்க, குரானே தொடமாட்டான் நிறைய பேர். இப்படி சொன்னேன்னு வைங்க, ஒரு எழுத்து மாறினா அர்த்தம் மாறிடும், இப்படியாக இப்படியாக்கணுன்னா என்ன செய்வான், குரானை அம்மாடி மாட்டேன் அது அப்படி போயிடுவான் ஒரு மனுஷன். நீ என்ன செய்யணும், சொல்லணு ஓரளவுக்கு படிப்படியாக வரும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு வேணும்னு. அதாவது சிறைச்சான்கிற அர்த்தம் வரணுங்கிறதுக்கு தான் நான் ஓதுறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் ஹலக்கான்னு சொன்னா தான் மண்டையில் அடிப்பானே தவிர அவனுக்கு நம்ம ஹலக்கங்கிறோம், அவன் ஹலக்கங்கிறான். அது ஒன்றும் கிடையாது. 10 தடவை சொல்கிறோம் வரமாட்டேங்குது, அதுக்காண்டி எல்லாம் பிடிப்பானா? அதுக்கெல்லாம் எல்லாம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப கருணை உள்ளவன். நாக்குகளை அவன் தான் தந்திருக்கிறான். எல்லா நாக்கும் எல்லா சொற்களுக்கும் வளையாது. சில சொற்கள் சில நாக்குக்கு வரவே வராது. இதெல்லாம் படைச்ச இறைவனுக்கு தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர முடியலைங்கிறதுனால இப்படிலாம் வருவையானால் இதுக்கு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயங்காட்டி ஓதக்கூடியவர்களை விரட்டிடக்கூடாது. நம்ம வந்து நம்ம தாய் தந்தையர்கள் எப்படி குழந்தை மீது கருணை வைத்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களோ அதை விட கூடுதல் கருணை உள்ளவன் தான் அல்லாஹ்ங்கிறது நம்ம என்ன செய்யணும், மனசில் புரிந்து கொள்ளணும். அதனால் வந்து அப்படி பயமும் காட்டிடக்கூடாது. என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிறங்க. இப்பெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது,
இருந்தாலும் நீங்கள் தெரியாம சரி எல்லாம் மன்னிச்சுக்கிறோமா, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா, முடிஞ்சளவு கரெக்ட் பண்ணிக்கிறீங்களேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் என்ன செய்யணும் சொல்லணும். உச்சரிப்புகளை நம்ம கரெக்ட் பண்ணத்தான் வேணும். ஆனால் அல்லாஹ்வுடைய கருணையாளன்கிற நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொண்டு அப்படி செய்யணும். குரான் நீங்கள் தப்பு வந்து பயந்துட்டு ஓதாமலாம் இருந்துடாதீங்க. முன்ன பின்ன வந்தாலும் ஓத ஓத படிப்படியாக என்ன செய்யுங்க மாற்றிக்கிறலாம். மிஸ்டேக் வர்றதுனால நீங்கள் இப்படி பயந்து சாகுற அளவுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், இதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டான். வேணும்னு செஞ்சால்